இறைவா, அனைத்தும் நீ. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. 1. உங்கள் நெற்றியில் உள்ள சக்திகள் ரகசியம் என்ன? 2. திருச்செந்தூர் தரிசனம் ஏன் நீங்கள் நினைத்ததை எளிதில் அடைந்துவிடலாம்? 3. பசும் சாணி, திருநீற்று பதிகம் ரகசியம் என்ன? சித்தன் அருள் பொதுவாக்கு. மதுரை 1495, 1496, 1511. சித்தன் அருள் 1495. அன்புடன் அகத்திய மாமுனிவர் பொதுவாக்கு. மதுரை செப்டம்பர் 4, 2023. பகுதி 10. அனைத்து செல்களும், அதாவது நெற்றியில் வலது கண்ணில் இருந்து இடது கண் வரை கூட அப்பனே பின் வரிசையாக செல்கள் இருக்கின்றதப்பா. அவ்செல்கள் மாறக்கூடாது என்பேன். அவை மாறிவிட்டால்தான் நோய்களப்பா, நோய்கள். அப்பனே நலன்களாகவே நீங்கள் செய்யும் வினைகளுக்கு ஏற்பவே அது அங்கு தங்கிவிடும் அப்பா. உடம்பில் கூட. அதை மீண்டும் அப்பனை பின் எங்கு இருக்கின்றதோ அங்கு சேர்க்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்கின்றேன், புண்ணியங்கள் செய், புண்ணியங்கள் செய் என்பேன் அப்பனே. ஆனால் அனைவருக்குமே அச்சல்கள் மாறிவிட்டதப்பா. அதை மாறக்கூடாது என்பதற்காகவே நீரை பூசுங்கள் என்று திருநீறு என்பது வந்துவிட்டது என்பேன். அப்பனே அதை பூசி அப்பனே பக்தியோடு இருந்தாலே பின் எண்ணங்கள் எங்கும் கர்மத்தையும் சேரக்க முடியாது. இறைவன் பாதத்தில் மனதை வைத்து அப்பனே அது போலவே பின் அவ்செல்கள் வரிசையாகவே நின்றால் அப்பனே புருவ மத்தியில் இறைவனை நிறுத்தி இறைவனையே காணலாம். அப்பனே இப்புவிதனில் அனைவருக்குமே அவ்செல்கள் சிதைந்தாகிவிட்டது என்பேன். ஆனால் அவ்செல்களை ஒன்று சேரப்பது எவ்வளவு கடினம் அல்லவா அப்பனே. அதை யான்தான் ஒன்று சேர்க்க வேண்டும். ஆனாலும் அப்பனே அதற்கும் ஒரு திருத்தலங்கள் இருக்கின்றது அப்பா. அங்கு சென்றால் மாறிவிடும். ஆனால் அங்கு செல்வதற்கும் அவ்செல்கள் விடாதப்பா. மேல் நோக்கி செல்கள் இதனை தடுக்கும், ஆலயத்திற்கு செல்வதை. இதுதானப்பா வினை. அப்பனே அதை சேர்க்கவே வரும் காலங்களில் எத்திருத்தலத்திற்கு எல்லாம் செல்ல வேண்டும். எங்கெல்லாம் அமர வேண்டும், எங்கெல்லாம் இங்கி எழுதல் என்பதை எல்லாம் சொல்கின்றேன், கடைப்பிடியுங்கள் அப்பனே. வாழ்ந்து கொள்ளலாம் அப்பனே. இல்லை என்றால் வாழத் தெரியாமல் அப்பனே இப்படித்தான் கஷ்டங்களோடு இருக்க வேண்டும் சொல்லிவிட்டேன் அப்பனே. சித்தன் அருள் 1496. அன்புடன் அகத்திய மாமுனிவர் பொதுவாக்கு. மதுரை செப்டம்பர் 4, 2023. பகுதி 11. குருநாதர்: அப்பனே செந்தூர், திருச்செந்தூர் ஏன் செல்கின்றோம் அப்பனே, கூறு. அடியவர்: முருகன் ஸ்தலம், சடாச்சரன் உள்ள இடம். குருநாதர்: அப்பனே, அது இல்லையப்பா. அடியவர்: மனிதபின் மூளையில் உள்ள கர்மக்குடுவையே செந்தூரான் மட்டுமே அழைக்க முடியும். குருநாதர்: அப்பனே, அதை யான் ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன். பின் தெரியாததை கூறுங்கள். அடியவர்: குருநாதர்: அப்பனே, யான் சொன்னேனே பின் வரிசையாக நெற்றியில் செல்கள் இருக்கும் என்று. அப்பனே, சில செல்கள் அங்கு சென்றால் புருவத்தின் மத்தியில் வந்துவிடும் அப்பா. ஆனால் சென்று கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் தலங்கள் இருக்கின்றது என்பேன் அப்பனே. அங்கெல்லாம் சென்றால் நெற்றியில் உள்ள சிதறிக் கிடக்கின்றதே அதெல்லாம் ஒன்று சேரும் அப்பனே. இப்படி சேர்ந்தால்தான் அப்பனே பக்தியில் வெற்றி கிடைக்கும். ஆனாலும் அப்பனே பின் சில மனிதர்களுக்கு தானாகவே புண்ணியங்கள் சேர்ந்துவிடும். இறை பலங்கள் வந்துவிடும். தானாகவே அவ்செல்கள் சேர்ந்துவிடும். அப்படி அவை சேர்ந்துவிட்டால் நீங்கள் நினைத்ததை எளிதில் அடைந்துவிடலாம் என்பேன் அப்பனே. வரும் காலங்களில் அதனைப் பற்றியும் எடுத்துரைக்கின்றேன் அப்பனே. சித்தன் அருள் 1511. அன்புடன் அகத்திய மாமுனிவர் பொதுவாக்கு. மதுரை செப்டம்பர் 4, 2023. பகுதி 23. உங்களிடத்தில் சக்திகள் இருக்கின்றது அப்பா. சொல்லிவிட்டேன். அதை முதலில் எழுப்பக் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பனே. அதை எழுப்பத்தான் அப்பனே அனைத்தும் மாறும் என்பேன் அப்பனே. அதிகாலையில் எழுந்து தியானங்கள் சில செய்யச் சொன்னேன் அப்பனே. அனைத்து செல்களும், அதாவது நேற்றே சொன்னேன் அப்பனே. பட்டைகளாக அப்பனே வரிசையாக அச்செல்கள் அப்பனே பின் வலது புருவத்தில் இருந்து இடது புருவமாகும். இடது புருவத்தின் வழியாக பின் மீண்டும்
வலது புருவத்தின் வழியாக அப்பனே வரிசையாக அமைந்து உள்ளது என்பேன். அது சிறு வயதில் இருந்தே சரியாகவே அப்பனே நல்வழிகளாக பின்பற்றிக் கொண்டு வந்தால் அப்பனே அது அழகாக வரிசையாக இருக்கும் எனவேன் அப்பனே. அப்படி காலம் மாறி நாம் சென்று விட்டால் அப்பனே உடலில் அவ்செல்கள் சிதறும் அப்பா. அவ்சிதறிய செல்கள் அப்பனே பின் சிதறும் போது அப்பனே நம் தனக்கு புத்திகள் செயல்படாது அப்பனை. சித்தன் அருள் 1511 அன்புடன் அகத்திய மாமுனிவர் பொதுவாக்கு. மதுரை, செப்டம்பர் 4 2023 பகுதி 23. அப்பனே மீண்டும் அதனை அப்பனே எழுப்ப வேண்டும் என்பேன் அப்பனே. புருவ மத்தியில் அமர்த்திட வேண்டும் என்பேன் அப்பனே. இதனால் அங்கு அமர்த்தினால்தான் அப்பனே உண்மை நிலை புரியும். நோய்கள் வராது, கஷ்டங்கள் வராது அப்பா. அதனால் உலகத்தில் அனைவருக்குமே அது சிதைந்து கிடக்கின்றது என்பேன் அப்பனே. இனிமேலும் அதை யான்தான் அப்பனை சீர்படுத்த வேண்டும் என்பேன். அதனால்தான் அப்பனே நேற்றைய பொழுது சொல்லிவிட்டேன். திருநீற்று, பட்டை என்று அதை சரியான வழியில் அப்படியே தங்க வேண்டும் என்று. பசுமாட்டின் அப்பனே சில கழிவுகளால் பசுஞ்சாணம் செல்கள் சிதறாமல் நெற்றியில் அப்படியே இருக்கத்தான் நீரை பூசுகின்றார்கள். திருநீற்றை. அதனால் திருநீற்றுப் பதிகத்தைப் பாடு அன்பு மகனே. சித்தன் அருள் 1511 அன்புடன் அகத்திய மாமுனிவர் பொதுவாக்கு. மதுரை, செப்டம்பர் 4 2023 பகுதி 23. அடியவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பாட ஆரம்பித்தனர். அந்த இடமே பக்தி பரவசமான ஒரு தருணம் இது என்று அடியவர்கள் உணர்க. இந்த மகிமை புகழ் மகத்தான பாடல் அதன் விளக்கத்தை அடியவர்கள் இல்லத்தில் இந்த விஞ்ஞான் வாக்கினை பல அடியவர்களை அழைத்து அவர்களுக்கும் இந்த விஞ்ஞான வாக்கினை எடுத்து சொல்லி சுத்த பசுஞ்சாணத்தால் தயாரிக்கப்பட்ட திருநீற்றை அவர்களுக்கு அளித்து இந்த பாடலை பாட பல மாறுதல்கள் உங்கள் உடலில் குருநாதர் அருளால் உண்டாகும். அந்த மகத்தான் பாடல் உங்கள் பார்வைக்கு மற்றும் அருள் பயன்பாட்டிற்கு. திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிச் செய்த 2ஆம் திருமுறை திருநீற்றுப் பதிகம். திருநீற்றுப் பதிகம் 7ஆம் நூற்றாண்டில் மதுரையை கூன் பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டான். அந்தக் காலத்தில் எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத நோயால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டார். சம்பந்தர் மந்திரம் ஆகும் நீரு பாடலைப் பாடி புனித பசும் சாண சாம்பல் அல்லது திருநீரை பயன்படுத்தியதன் மூலம் அவரையும் அவரது கூன் முதுகையும் குணப்படுத்தினார். மந்திரமாவது நீரு பாடல். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. 1. வேதத்தில் உள்ளது நீரு வெந்தியர் தீர்ப்பது நீரு. போதன் தருவது நீரு பொன்மை தவிர்ப்பது நீரு. ஓதத் தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு. சீதப் புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. 2. முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு. சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு. பத்தி தருவது நீரு பரவ இனியது நீரு. சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. 3. காண இனியது நீரு கவினை தருவது நீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானன் தகைவது நீரு மதியைத் தருவது நீரு. சேணன் தருவது நீரு திருஆலவாயான் திருநீரே. 4. பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு. பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம். ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு. தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. 5. அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு. வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு. பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. 6. எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு. பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு. துயிலைத் தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு. அயிலை புலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. 7. இராவணன் மேலது நீரு எண்ணத் தகுவது நீரு. பராவணம் ஆவது நீரு பாவம் அறுப்பது நீரு. தராவணம் ஆவது நீரு தத்துவமாவது நீரு.
அரா வணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. 8. மாலொடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு. மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு. ஏல உடம்பிடல் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. ஆலமது உண்ட விடற்றம் ஆலவாயான் திருநீரே. 9. குண்டிகை கயர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூடக் கண் திகைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு. எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு. அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே. 10. ஆற்றல் அடல்விடை ஏறும் ஆலவாயான் திருநீற்றைப் போற்றிப் புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றித் தென்னன் உடலுற்று தீப்பெணியாயின தீரச் சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. 11. திருச்சிற்றம்பலம். ஆதி ஈசன் திருவடிகள் போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போற்றி. குருநாதர், அப்பனே, அப்சல்கள் வரிசையாக இருக்கின்ற பொழுது யாருக்கும் ஒரு தொந்தரவும் இல்லை அப்பா. அது சிதலமடைந்து சேதமடைந்து அப்பனே உடம்பில் பலிடங்களில் பாய்வதால்தான் அப்பனே கஷ்டங்கள் ஒன்றே ஏற்படுகின்றது. அதனால்தான் அப்பனே அதை ஏற்கும் சக்தி அப்பனே இப்பொழுது சொன்னேன் பசும்சாணி. அதனால்தான் அப்பனே சரியான வழியில் திருநீற்றை நெற்றியில் இட்டுக்கொண்டே இதை ஞானிகள் உணவார்கள் அப்பா. அதனால்தான் நெற்றியில் நீரை இடுங்கள் இடுங்கள் என்று கூற அப்பனே. ஆனால் அனைத்தும் உதிர்ந்து விட்ட பிறகுதான் அப்பனே நீங்கள் திருநீரே பூசுகின்றீர்கள். என்ன லாபம் அப்பனே? அப்பனே வந்து கொண்டு விட்டாய் அப்பனே. அனைவரிடத்திலும் அப்பனே இதோ நீ கொண்டு வந்த நீரை எடுத்துக்கொடு. அங்கு வந்திருந்த ஓர் அடியவர் நிறைய திருநீற்றை எடுத்து வந்திருந்தார். அங்கு உள்ள அனைவரிடத்திலும் அளிக்க கருணைக்கடல் குருநாதர் இதனை உலகோர் பயன்பெற அழகாக எடுத்து உரைத்தார்கள் விஞ்ஞான பூர்வமாக. பல ஆச்சரியுரையாடல்கள். அந்த அடியவர் பசும்சாண திருநீற்றை அங்கு உள்ளவர்களுக்கு அளித்து சைவத்தைக் கடைப்பிடியுங்கள் என்று அனைவருக்கும் எடுத்து உரைத்து உயர் முதல் நிலை புண்ணியத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதில் ஐயமற விளங்கியது அந்நிகழ்வு. இதுபோல பகத்தர்கள் ஆலயத்தில் பொது இடங்களில் இந்த விஞ்ஞான வாக்கினை எடுத்து உரைத்து திருநீற்றை அளித்து அவர்களை நன்கு வாழ வைத்து உயர்நிலை முதல் வகை புண்ணியங்களை தேடிக்கொள்ளுங்கள். இந்த வாக்கினை படிக்கும் அடியவர்கள் இந்த விஞ்ஞானம் அதன் இரகசியம் தெரியாத பலருக்கும் அவசியம் எடுத்து உரைக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ அன்னை லோபாமுத்ரா சமேத அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.